ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. ஸ்ரீநிதிக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணேன்னு காட்டுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதிக்கு சுக்குட்டி கீரை பொரியல் போட்டு காலையில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு கொடுத்து விட்ருக்கேங்க. மத்தியானம் லஞ்சுக்கு கருப்பு சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டு. அது போக கீரை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி இதுதான் லஞ்சு. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க யாரும் என்ன ஏதுங்கிறது எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இருந்தாலும் நம்ம அதை ஏன் போய் சங்கடப்படுத்திக்கணும்னு சொல்லி விட்டுட்டேனுங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் வளர்ந்து வரல. வளர்ந்து வர்றவங்களுக்கு வழி விடுங்க, தடையாக நிற்காதீங்க. என்றைக்குமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கோட மீனிங் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என் எண்ணத்துக்கும் செயலுக்கும் நான் நல்லா இருக்கேங்க, இன்னும் நல்லா தான் இருக்க போகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நான் கிடையாதுங்கோ. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணங்கள்லாம் சரியில்லையாட்டிருக்குங்க. அதனால தான் நீங்கள் இன்னும் முன்னாடி வராமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி வாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் யூடியூப்பில் நிறைய வல்கராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஆனால் நம்ம தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய பாதையில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேங்க. அதனால் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணாலும் எனக்கு அது எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, இது கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த ரிப்ளை பண்ணியிருக்கேன், நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.